ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ரவை உப்புமா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 1.5 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிப்புக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே வந்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ உப்புமா செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு பற்ற வச்சு வானொலி வச்சாச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தாளிப்புக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். அதில் கொஞ்சம் காஞ்ச மிளகா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், அதையும் போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு. இதை வந்து கடலைப்பருப்பு தேவைக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, வெங்காயம் இப்போ 2 மட்டும் தள்ளிக்கலாம். இதில் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பழம் வர வரையும் வதக்கிடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நல்லா வதக்கிடலாம். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா ஒரு கிளறி கொதிக்க விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்குது. கொத்தமல்லி சேர்த்துடலாம். நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை கொட்டி கிளறிடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இதில் கேரட், பீன்ஸ் எல்லாமே போடலாம். நான் கொஞ்சம் குயிக்காக பண்ணிகிட்ருக்கிறேன் காலையில், அதால் நார்மலாக பண்ணுறேன். கேரட், பீன்ஸ் போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். பச்சை பட்டாணி இன்னும் அருமையாக இருக்கும். கரெக்டான அளவு தண்ணி வச்சோம்னா நல்லா பொலன்னு வரும். ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் கொலன்னு இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். 1க்கு 2 ஊற்றினோம்னா கரெக்டான அளவு சூப்பராக அந்த கொலன்னு உப்புமா பிடிக்காதவங்களும் சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உப்புமானாலே நிறைய பேருக்கு பிடிக்காதது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொலன்னு இருக்கிறது தான். அதில் நம்ம கரெக்டான அளவு தண்ணி ஊற்றி செய்யலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கலர்ஃபுல்லான உப்புமா ரெடி.